அனு வந்து கடைக்கு போகிறத பார்த்துட்டு முரளி என்ன பண்ணுறாரு, அனு நல்ல காலம் வெளியே போகிறா, இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து முரளி வராரு. இங்கே முரளி பார்த்தோன்னா அஞ்சலி ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. சரி நான் தான் வந்துட்டேன்ல அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லைங்க நீங்கள் வந்துட்டீங்க, ஆனால் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல முடியாமல் நான் தவிச்சிட்ருக்கேங்க, அதுதானே இப்போ சொல்ல போகிறேன். ஆனால் எனக்கு தான் தெரியுமே நீ வந்து கர்ப்பமாக இருக்க அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு மனசை நினச்சிக்கிறாரு. சொல்லுங்க அம்மா என்ன விஷயம், ஏன் இப்படி தவிப்போடு இருக்கீங்க? ஏங்க நம்ம 2 பேரும் அப்பா அம்மா ஆக போகிறோங்க, நம்ம குழந்தை வந்து என் வயித்துல வளருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணா வச்சு பாருங்களேன்னு சொல்லிட்டு கையெடுத்து வச்சு பார்க்குறாங்க. அம்மம்மா எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, இந்த சந்தோஷத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தூக்கி வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து அஞ்சலியை வந்து தூக்கி சுற்றுறாரு. தூக்கி சுற்றும் போது கரெக்டாக வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா நிற்கிறாங்க நம்ம அபியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அபி எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து அபியும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இவனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தூக்கி சுற்றிட்டு அப்படியே வந்து இறக்கிடுறாரு. அபி உனக்கு தெரியுமா, என் வீட்டுக்கார் வந்துட்டாரு, உனக்கு என் வீட்டுக்கார அறிமுகப்படுத்த வைக்கிறேன்னு சொன்னல, ரொம்ப நாளாக அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினச்சேன், முடியல, ஆனால் இப்போ அறிமுகப்படுத்தி வரேன், இவர் தான் என் வீட்டுக்காரு அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு அபிக்கு அப்படியே ஒன்றுமே புரியல, அப்படியே நிற்கிறாங்க. என்னங்க இப்படி பார்க்குறீங்க, அபி உங்களுக்கு தெரியாதுல்ல, பார்த்ததில்ல, ஆனால் அபியை பற்றி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் 2 பேரும் மீட் பண்ண சான்ஸே கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிருக்கு, இவ தான் அபி, இனிமேட்டு இவ நம்ம வீட்டு மருமக அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அம்மாம்மா அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சாரிங்க, நீங்கள் இல்லாத போது திடீர்னு கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் கேட்க கேட்க தலையே சுற்றுது, முரளிக்கு தலை சுற்றுது, அப்படியே நிற்கிறாரு. ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து அவரால் தாங்கிக்க முடியல, அபியை பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. உடனே அபி வந்து முரளியை பார்த்து அப்படியே செம்ம கோவமாயிடுறாங்க. இந்த கேடு கெட்டவனா, இவனா வந்து அஞ்சலி மேடமோட புருஷன், ஐயோ இப்படி நடந்துருச்சே, இவன் இவ்வளோ நாள் நம்மளை ஏமாத்திருக்கானா, நம்ம வீட்டில் முரளியாகவும் இங்கே கிருஷ்ணாவும் இருந்திருக்கான், அதனால தான் ரெட்டை வேஷம் போட்டிருக்கான் இவன், இவனை சும்மாவே விடக்கூடாது, இப்போவே அஞ்சலி மேடம் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லி இவன் முகத்தில் கிழிக்கணும், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. யோசனை பண்ணி பார்க்குறாங்க, நம்ம இப்போ சொன்னால் வந்து அஞ்சலி மேடம் தாங்குவாங்களா, அவங்க வேற கர்ப்பமாக இருக்காங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அபி யோசிச்சு அப்படியே நிற்கிறாங்க. என்ன அபி அப்படியே நின்றுட்ட, வா அபி அப்படியே கூப்பிட்டோன்னே பொறுமையாக வராங்க, பார்த்து முறைக்கிறாங்க அப்படியே முரளி என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. ஐயோ எல்லாம் முன்னாடி உண்மையை சொல்லிடுவாளோ, என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அந்த டைமில் நம்ம ராகவ் அங்கே வந்துடுறாரு. ராகவ் உனக்கு தெரியுமா மாமா வந்துட்டா இருப்பார் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு ராகவ். உடனே வந்து அஞ்சலி சொல்கிறாங்க, மாமா வந்துக்கிட்ட நான் சொல்லணும்னு சொன்னாலே இப்போ சொல்லிட்டேன், இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. அதையெல்லாம் பார்த்து பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ சொல்லிட்டேல உனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு, ஆமா பாட்டி அப்படின்றாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ராகவ் அபி அப்புறம் முரளி 3 பேரும் அப்படியே பார்த்து ஒருத்தர் அப்படியே முறைச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முரளி வந்து யோசிக்கிறாரு. அபி வந்து கல்யாணம் பண்ணியாச்சா ராகவ் கூட, இதை நான் எதிர்பார்க்கலையே, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அத்தை எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. உடனே வந்து கார்டனுக்கு வந்து வராரு. வந்துட்டு அத்தை அப்படின்றாரு, ஏன்டா உனக்கு அறிவு இருக்கா, ஃபோனையும் ஆஃப் பண்ணி வச்சுட்ட, அதுக்கப்புறம் நீ வரப்போகிறதையும் சொல்ல திடீர்னு வந்து நிற்கிற, இப்போ பாரு உன்னை பற்றி விஷயம் எல்லாம் அபிக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறா, அப்புறம் அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அத்தை, அவள் வந்து ஏன் அமைதியாக இருக்கான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக சொல்லிடுவா, எனக்கு அது தெரியும், என்ன பண்ணுறது, அவளை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் யோசிச்சுட்ருக்கேன். சரி இதெல்லாம் எப்படி நடந்தது, ராகவ் எப்படி வந்து அபியை கல்யாணம் பண்ணா, அபியோட கல்யாணம் தான் நின்றுச்சோன்னு சந்தோஷத்தில் தான் நான் இங்கே வந்தேன், ஆனால் இப்படி நடக்கும் நான் பார்க்கல, அதான் நடந்து முடிஞ்சிடுச்சு, எல்லாம் ஒன்றால் தான் வந்தது, நீ வந்து தேவையில்லாமல் வந்து அந்த வீடியோ போட்டு விட்ட, என்ன வீடியோ நான் போட்டு விடலையே, அப்போ நீ பண்ணலையா அந்த வேலையை, எவன் பண்ண வேலைன்னு தெரில, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து தாங்கிக்க முடியல முரளியால். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் மறந்துடு புரியுதா, அபி வீட்டில் சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகும், அவளை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு யோசி அப்படின்னோடனே முரளி வந்து அதெல்லாம் விட முடியாது, அபி எனக்கு தான், நான் அவளை விட்டு கொடுக்கவே மாட்டேன், ராகவ் கூட வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, அனு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அனு அதிர்ச்சி அடைகிறாங்க, நீ என்ன சொல்கிற, ஆமாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லா விஷயத்தையும் வந்து அஞ்சலி மேடம் கிட்ட சொல்லிடலாம், இல்லை பாட்டிக்கிட்டையாவது சொல்லிடலாம், அப்போ தான் நல்லது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சொன்னால் கேளு, அஞ்சலி மேடம்க்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இப்போ நம்ம சொன்னோம்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், வெயிட் பண்ணு, நம்ம சமய சந்தர்ப்பம் பார்த்து கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. அது வரைக்கும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு எடுக்கிறாங்க. இதோட முடியுது.